ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஹேண்ட்பேக் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். நார்மலான ஸ்லிங் பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலரா 5 பேக்ஸ் தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நெறைய ஜூக் பேக்ஸ் ஹால்ஸா தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ அதனால வந்து ரிப்பீட்டடா அதுவே வேணாம்னு சொல்லிட்டு நியூவா இதில் ஒரு 2, 3 பேக்ஸ் இருக்கும் அண்ட் ஓல்டு பேக்ஸ் 2 இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு அண்ட் மெயினாக இந்த 5 ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்க சேலில் வந்து இது அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கு. ஸோ அதுக்காகவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ், அமேசானில் இப்போ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து வரப்போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-80% ஆஃபர் இருக்குது. 1500 ப்ளஸ் டாப் பிராண்ட்ஸ்க்கு அண்ட் 3 lakhs ப்ளஸ் ஸ்டைல்ஸ் இருக்குது ஃபேஷன் அண்ட் பியூட்டியில் மட்டும். ஸோ அதனால் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது. லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் டீல், டோன்ட் மிஸ் இட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்லிங் பேக்ஸ் 3 பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண பேக்ஸ் பற்றி ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக இல்லை, ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ரோலேருந்து ஒரு 2 பேக் வாங்கியிருப்பேன். ஸோ இது ஒன்று பிங்க் கலர், ஒன்று பிங்க் கலர் பிஞ்சு போச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்லிங் இருக்குல்ல, இது வந்து ஓவர் வெயிட் வச்சு பிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன், இன்னும் வரல. வாங்கி ஒரு 4-5 டைம் யூஸ் பண்ணும்போதே பிஞ்சிருச்சு. சரி, அதனால் வந்து நம்ம தைச்சினாவது யூஸ் பண்ணோம் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து அழகாக த்ரெட்டு டிசைன்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் மெட்ரோ வந்து தெரியும் உங்களுக்கு, ஒரு நல்ல பிராண்டு, அஃபோர்டபுள், அதாவது பிராண்டில் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இதில் கிடைக்கும். அண்ட் ஃபுட்வேருமே நிறையா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மெட்ரோ பிராண்டில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஹேண்ட்பேக் சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான ஸ்லிங் பேக் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால் அது அப்படி இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிங் வந்து நல்லா லாங்காக இருக்கும். இப்போதைக்கு நான் குட்டியாக வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மெயினாக இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இதோட ஃபேப்ரிக், அந்த லெதர் ஃபேப்ரிக்கு. அண்ட் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, இந்த ஸ்லிங்கை வந்து சின்னது பண்ணி நம்ம வந்து சாரீலாம் போடும்போது ஒரு குட்டி ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியும் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கன்வீனியன்ட், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டபுள் ஸ்லிங் போட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் மோஸ்ட்லி ஸ்லிங்காக இது யூஸ் பண்ணதோட இந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் பிங்க்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி கொஞ்சம் டிசைனில் தான் வரும், பட் என்ன பண்ணுறது, நம்ம கெட்ட நேரம் அது அந்து போச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப ஹெவி வெயிட்டுக்கு வந்து செட் ஆகாது போல். இந்த இடத்துல பிடுங்கிருச்சு கரெக்டாக, இந்த இடத்துல த்ரெட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லாயிருக்கு. இதோ நீங்கள் வந்து ஒரு ஸ்லிங் பேக் கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நெயில் பாலிஷ் கலருக்கு மேட்சாக இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் மேட்ச் பண்ணி தான் வந்து லாஸ்ட் இயர் ஒரு கோவா ட்ரிப்க்கெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் வீணாக போச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட்டிக் பிராண்ட்லேருந்து இந்த குட்டி ஹேண்ட்பேக்கு. ஸோ இது வந்து ஒரு குட்டி ஹேண்ட்பேக்கு. ஸோ இது ஒரு குட்டி ஹேண்ட்பேக் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி போட்டால் எனக்கு பிடிக்காது, இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இது கூட வந்து இந்த ஸ்லிங்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அழகான ஒரு லைட்டு ஒரு லாவெண்டர் கலர் ரொம்ப நீட்டாக இருந்தது. இந்த பேக்கோட ஃப்ரண்ட் டெக்ஸ்சர்லாம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து ஒரு குட்டி தான், ரொம்ப குட்டி, கொஞ்சம் ஸ்டைலுக்காக ஃபேன்சிக்காக எடுத்துகிட்டு போனால் தான். மற்றபடி திங்ஸ் எல்லாம் பெருசாக வைக்க முடியாது. ஒரு சார்ஜர், ஒரு ஃபோன், ஒரு லிப்ஸ்டிக் வைக்கிறதே பெரிய விஷயம். அண்ட் ஸ்லிங் போட்டு யூஸ் பண்ணால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினாக இந்த கலருக்காகவே இதை சூஸ் பண்ணலாம். லாவெண்டர் கலர் ரொம்ப நல்லாயிருக்கு, வர்த் த மணி. பார்த்தீங்கன்னா ஜூக்கில் இந்த ஹேண்ட்பேக்கு. ஸோ இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக வாங்கினது. மேபி நான் இதிலே ஷேர் பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் 1 year ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். ஒரு நார்மலான ஸ்லிங் பேக் வித் அட்ஜஸ்டபிள் ஸ்லிங்கோடு தான் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூக் பேக்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கான பிரிண்ட்ஸ் இருக்கும். மெயினாக ஜூக் பேக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற ரீசன் ஆனால் லெதர் பேக்கில் அழுக்கே ஆகாது, வாஷ் பண்ண தேவையில்ல. பட் இதில் கண்டிப்பாக அழுக்காகும், ஏன்னா அதோட ஃபேப்ரிக் அந்த மாதிரி இருக்கும், இதோட மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ கூட நான் ரீசெண்டாக ஒரு பேக் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அது 3 yearsக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்லிங் பேக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்குலாம் நீங்கள் வந்து லேப்டாப் பேக்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை, இந்த மாதிரி சும்மா நான் ஜாலியாக தான் போவேன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்லிங் பேக்னாலே வந்து பெருசாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்ம ஃபோன் சார்ஜர் வைக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம ஸ்டைலிங் அதை ஒரு பேர் பண்ணிக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேம் எக்ஸோட்டிக் பிராண்ட்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா வேறு சில பிளாட்ஃபார்மில் கூட அவைலபிளாக இருக்குது. பட் வந்து 120 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் சத்தியமாக இந்த குவாலிட்டி இருக்காது. இது கொஞ்சம் அதோட பெட்டரான குவாலிட்டியாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இந்த ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்னில் இருக்குது. அண்ட் உள்ளே வந்து ஸ்பேசியஸாக உள்ள 2 இன்னர் ஜிப்ஸோட நல்லாயிருக்கும். அண்ட் பேக் சைடு ஒரு ஜிப்ஸ் இருக்குது. அண்ட் இதில் ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயினை அதையும் வந்து ஒரு ஸ்லிங்கில் வந்து ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க, திரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் தான். ஸோ இப்படி போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். இதையும் வந்து சின்னது பண்ணி குட்டியாக போட்டாலும் அழகாக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் ஜீன் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஜீன் டிஷர்ட்டுக்கெல்லாம் கூட இது நல்லா ஃபங்கியாக நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பேக் பேக்லாம் பார்த்திங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்லிங் பேக் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். நான் என்ன ட்ரெஸ் போட்டாலும் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். பட் அது மாதிரி இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதுவும் லெதர் ஃபேப்ரிக் தான், உங்களுக்கு பெருசாக அழுக்கெல்லாம் ஆகாது. ஆனால் ஏதாவது பிளேடெல்லாம் போட்டு இழுத்திங்கன்னா கிழிஞ்சிரும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் சேம் இதுலேயும் வந்து நீங்கள் அதிக வெயிட் வைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி லெதர் ஃபேப்ரிக்லேயே வந்து கொஞ்சம் வெயிட் வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல பிடிங்கிக்கும்.
ஸோ அதனால் இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான். அரௌண்ட் 400 என்னமோ தான் இருந்தது. பட் நல்லாயிருக்கு, நீட்டாக. சொன்னேன் இல்லையா, பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது இதுதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. பட் அதிகமாக இதை நான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி இது ஒரு எத்னிக்காக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சாரிக்கெலாம் இது போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் வந்து கேஷுவலாகவே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இங்கே மாட்டினா ஒரு மாதிரி ரப்சராக சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி எரிச்சல் இல்லாமல் இருக்கிறக்காக இதை எடுத்துகிட்டு போவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ் மாதிரி இப்படி கையில் ஹோல்ட் பண்ண தேவை கிடையாது, இப்படி மாட்டிக்கலாம். ஸோ அதுக்காக எந்த ட்ரெஸ் போடுறேன்றதில்ல, எங்கே போட்டாலும் வந்து இதை நான் கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அடின்னு அடிச்சிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து உள்ள சந்தனம்லாம் கூட கொட்டி போச்சு. ஸோ அதனால் வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி எதுவுமே குறையல, அப்படியே இருக்குது. நான் எப்படி புதுசாக வாங்கினேனோ அதே மாதிரியே இருந்தது. ஸோ ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் கூட இந்த பேக்லாம் வந்து இந்த அளவுக்கு விளக்குதுன்னா அப்போ இதோட ப்ரைஸ் வந்து இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எத்னிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செயினும் கூட கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும் இது. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். நாங்கள் இதான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான மீட் பண்ணுறேன்.